உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்கிறேன். நான் ஜேர்னலிஸ்ட் சுஃபியான். இந்த சேனல் கட் அண்ட் ரைட். தயவுசெய்து உடனடியாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு உலக செய்திகள், இந்திய தேசிய செய்திகள், தமிழ்நாடு தேர்தல் செய்திகள், அப்டேட்ஸ் உங்களுக்கு தரப்படும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தரும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அமெரிக்கா இன்று காலை இப்போது அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் இந்த வீடியோ பதிவு செய்கிறது புதன்கிழமை மாலை 3 மணிக்கு நான் பதிவு செய்கிறேன். இப்போது உங்களுக்கு இன்று காலை கிடைத்த தகவலில் என்னவென்றால், அமெரிக்காவினுடைய கொதிநிலை அதிகரித்திருக்கிறது. 12க்கு மேற்பட்ட SF-22 ரக போர் விமானங்கள் நேற்று 24ஆம் தேதி இஸ்ரேலுக்கு வந்தது. இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லாபிட், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாங்கள் இணைந்து ஈரானை துவம்சம் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது பெஞ்சமின் நெத்தன்யாகு மட்டுமல்ல, யார் வந்தாலும் காசா விவகாரத்திலும் அவர்களுடைய நெஸ்ட் விஷயத்திலும் அமெரிக்காவினுடைய ஆதரவு நிலைப்பாடிலும் அங்கு வாழக்கூடிய அரபுகளின் இடங்களை ஆக்கிரமிப்பதும் அவர்களுக்கு அடிப்படையான கொள்கை. இது யூதத்தின் கொள்கை என்பதை யாயிர் லாபிட் உறுதிப்படுத்துகிறார். இதற்கிடையில் நேற்று ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அமெரிக்காவினுடைய முக்கியமான ஜெனரல், அவர் யாரென்றால் முப்படைகளின் தளபதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பேர் டான் கெய்மன். அவர் ட்ரம்போடு பேசும்போது, நம் நாட்டில் நாம் தொடர்ந்து போர் செய்கிறதுக்கு இயலாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்கிட்ட பேசும்போது நாம் பலகீனமாக இருப்பதற்கு பல காரணம். நம்மிடத்தில் ஆயுத பற்றாக்குறை உண்டு, நம்மிடத்தில் ஏவுகணைகளை மட்டுமல்ல ஏராளமான வெடிமருந்து பற்றாக்குறை இருக்கிறதையும் அமெரிக்காவுடைய முப்படை தளபதி, அதாவது கூட்டுப்படைகளின் தளபதியான டான் கெய்மன் அறிவுறுத்தியதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அதை மட்டுமல்ல, இது எப்போது அவர் அறிவுறுத்தினார் என்ற செய்தியில், கடந்த ஜனவரி 3ஆம் தேதி 2026 ஃப்ளோரிடாவில் உள்ள பாம் பீச்சில் ஈரானுடைய தாக்குதல் விவகாரமாக ஆலோசித்து கொண்டிருந்த நிலையில்தான் இந்த பாம் பீச்சில் வைத்து அமெரிக்காவினுடைய கூட்டுப்படை தளபதி டான் கெய்ன் இந்த செய்தியை சொன்னதை அமெரிக்க பத்திரிகையில் வெளியாகிருக்கிறது. மேலும் டான் கெய்ன் என்ன சொல்லியிருக்கான்னா, நீண்டகால போருக்கு அமெரிக்கா தயாராக இல்லை, ஒரு வாரத்திற்கு மட்டும்தான் நாம் போரிடக்கூடிய அளவிற்கு நம்மிடத்திலே ஆயுதங்கள் உண்டு, வெடிமருந்துகள் உண்டு என்பதையும் ஜெனரல் டான் கெய்மன் அமெரிக்க அதிபரிடத்திலே சுட்டி காட்டப்பட்டதை நேற்று சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, திங்களன்று ஒரு சமூக பதிவில் அமெரிக்க அதிபர், அதாவது ட்ரூத் சோஷியல் தளத்தில் கடும் கண்டனத்தை தெரிவித்தார். அவருடைய பதில் என்ன என்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் அவர் சொன்னார், நிச்சயமாக இந்த செய்தி ஊடகங்களின் மூலம் பரப்பப்பட்ட போலி செய்தி. டான் கெய்மன் அவ்வாறு சொல்லவில்லை. அவரை பொறுத்தவுடன் ஈரானை அழிப்பதற்கும் விவேகமாக போரிடுவதற்கு மட்டுமே முயற்சி செய்தார், அந்த முயற்சியில் இருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் அணு ஆயுத தளவாடங்களை உற்பத்தி செய்ய அனுமதிக்கப் போவதில்லை என்று கடும் சினமுட்டு சொன்னார். இதற்கிடையிலே வாஷிங்டன் போஸ்ட் செய்திகளின் மூலம் இந்த செய்தி வெளியிட்டது. அதில் ஒரு சந்திப்பில் ட்ரம்பிடன் கெய்மன், டான் கெய்மன் முக்கியமான வெடிமருந்துகள் மற்றும் பிராந்திய ஆதரவுகள் எதுவும் இல்லை என்றாலும் நாம் தனித்து நின்று இந்த போரை வெற்றி பெற முடியாது என்று அவர் கூறியதாக வாஷிங்டன் போஸ்ட் சொல்கிறது. யூரோப்பிய யூனியனும் அமெரிக்காவை கைவிட்டு விட்டார்கள். சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், ஜோர்டான், எகிப்து, எல்லா நாடுகளுமே, பஹ்ரைன், எல்லோருமே இவர்களை கைவிட்டு விட்டார்கள். இதை தான் டான் கெய்மன் சுட்டி காட்டியதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. எந்த ஒரு ஈரான் பிரச்சாரத்திலும் இந்த அளவுக்கு சிக்கல்கள், அமெரிக்கா உயிரிழப்புகள் பயங்கரமாக ஏற்படும் என்றும் அவர் வலியுறுத்தி இருப்பதாகவும், இதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாகவும்
முக்கூட்டு தலைவர் டான் கெய்மன் கடும் சந்தேகத்தை, கடும் கவலைகளை அவர் பகிர்ந்திருக்கிறார். கெய்னினுடைய அலுவலகத்தில் ஒரு மறுப்பு செய்தி வந்தது. வாஷிங்டன் போஸ்ட்டில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்க அப்படின்னு அமெரிக்கா முக்கூட்டு இராணுவப்படை தளபதி, நீங்கள் சொன்னீங்களா ஜனவரி 3ஆம் தேதி இந்த மாதிரி ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய பாம் பீச்சில் வச்சு இப்படி சொன்னீங்களா? என்ன சொன்னோம்? நம்மள்ட்ட ஆயுத பற்றாக்குறை இருக்கிறது, நமக்கு பிராந்திய சப்போர்ட் இல்லை, வெடிமருந்துகள் இல்லை அப்படின்னு சொன்னீங்களா? ஏராளமாக உக்ரைனுக்கு நம்ம கொடுத்தனாலையும் இஸ்ரேலுக்கு கொடுத்தனாலையும் நம்ம இடத்துல ஆயுத பற்றாக்குறை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு அமெரிக்காவின் அந்த அவருடைய திங்கட்கிழமை அவருடைய ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, இங்கே பாருங்கள், நான் சொன்ன இல்லைங்கிறத தாண்டி ஒரு சிவிலியன் மக்கள் தலைவரிடத்தில் சில விஷயங்களை நாங்கள் சொல்லித்தாகணும், அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு தான் சொன்னதை, அமெரிக்காவின் பலவீனத்தை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறது அங்கே நமக்கு தெரிகிறது. ட்ரம்புடையான கலந்துரையாடல்கள் கெய்னின் கவலைகள் குறித்தும் மாலை ஒரு கட்டுரையை நாம் இங்கே பார்த்தோம். இதற்கிடையிலே ஈரான் மீது தயக்கம் காட்டும் போர் வீரனே என்ற தலைப்பில் ஆக்சியோசிஸ் 2 கட்டுரைகளை வெளியிட்டது. என்ன தலைப்பு? ஈரான் மீது தாக்குவதற்கு தயக்கம் காட்டும் ஒரு ரிலுக்டன்ஸ் மிலிட்டரி ஜவான் அல்லது மிலிட்ரி ஆர்மி ஃபோர்ஸ்மேன் அப்படிங்கிறதான் மிலிட்ரி மேன். ஆக்சியோஸினுடைய இந்த கருத்து, ஆக்சியோஸ் அமெரிக்காவினுடைய டிஜிட்டலில் அதிக எதிர்பார்ப்புகளை பார்த்த ஒரு பலமான ஒரு டிஜிட்டல் மீடியா. இந்த மீடியாவில் தான் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுராவின் ஆப்ரேஷனை செய்த அதே யார் டான் கெய்மன் இதை செய்ய போகிறார். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு, மிஸ்டர் பிரசிடென்ட், வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரா ஆப்ரேஷன் வேறு, ஈரானுடைய ஆப்ரேஷன் வேறு. ஈரானில் நீண்டகால போர் உண்டு, ஆனால் நீங்கள் நீண்டகால போர் செய்ய முடியாது. நம்மள்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் ஒரு வாரத்துக்கு தான் நம்மள்கிட்ட இருக்குது என்பதை அவர் தெளிவாக சுட்டியதும், இந்த நடவடிக்கை குறித்து அமெரிக்க அதிபரிடத்தில் கேட்கப்பட்ட போது பயங்கர கண்டனத்தை செய்ததாகவும் போலி ஊடகங்கள் என்று தன் ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை. டான் கெய்மன் எப்போதும் ஈரானை தாக்க வேண்டும், நாம் எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதான் அவர் எதிர்பார்த்திருக்கிறாரே தவிர, அவரை பொறுத்தவரை எந்த நிலையிலும் எந்த சந்தேகமும் இல்லை என்ற தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் என்ன செஞ்சுருக்காருன்னா, அவர் எழுதினதே பார்ப்போம். ட்ரூப் ரோட் தட் கெய்ன் இஸ் எ கிரேட் ஃபைட்டர் அண்ட் ரெப்ரசன்ட் ஆஃப் த மோஸ்ட் த பவர்ஃபுல் மிலிட்ரி இன் யூஎஸ். அதே போன்று எனிவேர் இன் தி வேர்ல்டு, உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு பெரும் படையினுடைய தளபதி. ஹி ஹேஸ் நாட் ஸ்போக்கன் ஆஃப் நாட் டூயிங் ஈரான், ஈரானுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி என்று சொன்னதாக ஆக்சியோஸ் போன்ற போலி பத்திரிகைகள் செய்திட்ருக்காங்க. இதில் எந்த உண்மையும் இல்லை. அவரை பொறுத்தவரை ஹி இஸ் ஒன்லி நோஸ் ஒன் திங், ஹவு டு வின், எப்படி வெற்றி பெறுவது அப்படி தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டுடைய மது என்ன பாருங்கள், ஐ ஆம் ஒன் த பவர்ஃபுல் மேன், ஐ ஆம் த ஒன் தட் மேக்ஸ் எ டிசிஷன். இந்த பாருங்கள், டிசிஷனை எடுக்கிறது, முடிவுகளை செய்கிறது. I would rather have a deal that not, but if we don't make a deal, நான் எடுக்கிற டீலை வேறு எவரும் எந்த இடத்திலும் எடுக்க முடியாது, இவர்கள்லாம் பொய் சொல்கிறார்கள் என்ற கடும் சினத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு இடையிலே ஈரானுடைய வெளிவிவகாரத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகவி, அமெரிக்கா மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்று செய்தி வந்திருக்கிறது. தாக்குதல் என்றால் ஒன்றுதான், அடி இல்லது சமாதானம். அடித்தால் அது மட்டுப்படுத்தது என்ன, மட்டுப்படுத்தாதது என்ன? தாக்கியதல் என்றால் தாக்குதல் தான். ஈரான் திருப்பி தாக்கப் போகிறது என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மொசாவியும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே போன்று ஆயத்துல்லா கமேனி தனது மரணத்திற்கு பின்பு மரண சாசனத்தை எழுதி இதற்கு பின்பு யார், அதற்கு பின்பு யார், அதற்கு பின்பு யார் எல்லாவற்றையும் தெளிவாக ஆக்கிவிட்டார்கள். ஈரானுடைய ஆயுதங்கள் குவிப்பை குறித்து டான் கெய்மன் தெளிவாக சொன்னது என்னென்றால், அமெரிக்காவை கண்டு இதுவரை எல்லோரும் ஆடிக்கொண்டிருந்த நேரத்தில் முதலாக அமெரிக்கா ஒரு நாட்டை கண்டு அஞ்சுகிறது என்றால் அது ஈரான் மட்டுமாகத்தான் இருக்கும் என்பதை இந்த செய்தியினுடைய இருக்கிறது.
இதற்கிடையிலே நாம் பார்க்கிறது, அமெரிக்கா பதில் சொன்னார்கள். அப்பாஸ் அராகச்சி செறிவூட்டல் குறித்தோ, பலிஸ்டிக் ஏவுகணைகளை குறித்தோ, பிராக்சிகளின் ஆதரவு கொடுத்தோ, அணு ஆயுதங்கள் விவகாரங்கள் குறித்தோ எதுவுமே நீ பேசக்கூடாது, அது எங்கள் உரிமை. அணு ஆயுதங்களை குறித்து பேசுகிறதாக இருந்தால் ஒன்று உண்டு, முதல்ல என் நாட்டுக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய அதை நீ ரத்து செய். எதை? பொருளாதார தடையை. நாம் அடுத்த கட்டத்தை பற்றி பேசலாம் என்றும் ஈரான் சொல்லியிருக்கிறது. ஈரானுடைய அப்பாஸ் அராகச்சி, டே ஆஃப்டர் டுமாரோ இவர்கள் அனைவரும் மீண்டும் ஓமன் மத்தியாசத்தின் மூலம் அங்கே குடியேறப் போகிறார்கள். மற்றொரு பாசிட்டிவ் ஷாட்ஸ் உருவாகுமா? அமெரிக்கா கீழே விழுந்தும் மண் ஒட்டாத கதையாக தப்பி பிழைத்து கொள்ளுமா? கப்பல்களை அவசரமாக இடம்பெற செய்யுமா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இதற்கிடையில் இஸ்ரேலுடைய உளவு அமைப்பினுடைய செய்தியின் ஊடாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்காவிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் 4 முதல் 1 வாரம் மட்டுமே தாக்குதலுக்கு பயன்படக்கூடிய அளவில்தான் அமெரிக்காவிடத்திலே ஆயுதங்கள் இருக்கிறது, வெடிகுண்டுகள் இருக்கிறது என்பதாக அதிர்ச்சி தகவலை இஸ்ரேல் உளவு அமைப்பு வெளியாக்கியிருக்கிறது. ஈரான் நாட்டில் இராணுவ விமான கடற்படை கப்பல்களை முற்றிலுமாக அளிக்கக்கூடிய வகையில் தாங்கள் ஆயுதங்களை வடிவமைப்பு செய்து வருவதை காணலாம். அதாவது ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. C-17 அங்கே வந்திருக்கிறது, CJ-20, C-20, CJ-20 எல்லாமே. அதே மாதிரி நேற்று தரையிலிருந்து ஏவக்கூடிய தோள்தள ஏவுகணைகளும் கூட அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்று நேற்றே நான் சொல்லியிருக்கேன். அப்போ வலிமையான நிலையில் ஈரானுக்கு பின்னாடி செய்மதி படங்கள் மட்டுமல்ல, எல்லா உதவிகளும் செய்கிற ரஷ்யாவும் சீனாவும் இப்படி முன்னெடுத்து செல்கிற ஒரு விஷயத்தில் பாரசீக வளைகுடாவில் ஏராளமான மிதவை கப்பல்கள் வெடிகுண்டுகளோடு சீறி பாயக்கூடிய, வேகமாக ஏவுகணைகளை கொண்டு அட்டாக் பண்ணக்கூடிய கப்பல்கள் ஏராளமாக இருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்கா கப்பலில் ஒரு கக்கூஸ் பிரச்சனை உருவாகி இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? அங்கு இருக்கிற 5000 வீரர்களுக்கு மேல் தங்கியிருக்கக்கூடிய ஜெரால்டில் கக்கூஸ், அதாவது கழிப்பறைகள் வேலை செய்யவில்லை. நீண்ட கியூவில் மக்கள் நின்றாலும் அதை சரியாக பராமரிக்கப்படாததால் அதனுடைய உபாதைகள் பல சிக்கல் பலர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதாகும். அது அவர்களுக்குள் பெரும் மோதலை விளைவிக்கலாம், அல்லது ஒரு ரிஹபிலிட்டேஷன் சென்டருக்கு இன்னும் போகலாம். இன்றைக்கு போரா, நாளைக்கு போரா, எப்போது போர் என்று எதிர்பார்த்த நிலையில் எதுவுமே நடக்காமல் நடுக்கடலில் நங்கூரமிட்டு நின்று கொண்டிருக்கும் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட், ஆப்ரஹாம் லிங்கன், WS புஷ் இப்படி பலவேறு கப்பல்களில் இருக்கக்கூடிய வீரர்கள் கொதிநிலை அடைந்திருக்கிறதாகவும், ஈரான் இவற்றில் வலுவாக இருப்பதாகவும், ஈரானுடைய பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், கொர்ரம் சோர் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், ஈரானுடைய ஃபத்தே 1, ஃபத்தே 2 ஆன்டி மிசைல் ஏவுகணைகளை வைத்து தாக்கினால் அதன் மூலமாக பெரும் அழிவு ஏற்படும் என்றும், கிளஸ்டர் விமானங்கள், கிளஸ்டர் பாலிஸ்டிக்ஸ் குண்டுகள், ட்ரோன்கள் மூலமாக தற்கொலைகள், ஷாஹின் போன்றவைகளை நீக்கி ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான தற்கொலை குண்டுகளையும் பலிஸ்டிக்ஸ்களையும் ஹைப்பர்சோனி இயக்கினால் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யாத என்ற நேரத்தில் ஈரான் எந்த நேரமும் தாம் தாக்கப்படலாம், தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம் என்ற முயற்சியில் இருக்கும்போது அமெரிக்காவை பற்றி சொல்லும்போது ஒரு ரிலிக்டன்ஸ் இராணுவம் என்று சொல்கிறார்கள். தயங்கிய நிலையில் அமெரிக்கா எதற்கு இருக்கிறது என்ற செய்தி இன்றைக்கு நாம் கிடைத்திருக்கிறது. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.